Now you're watching New Identity. இயேசுக்குள் பிரியமான அவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான தினவசனம் யாக்கோபு 1 அதிகாரம் 5 இறைவசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குணமுள்ளவராய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் நாம் எதையெல்லாம் பற்றி கேட்கிறோம், எத்தனை சந்தேகங்களை கேட்கிறோம், எத்தனை கேள்விகளை எல்லாம் கேட்கிறோம். ஆனால் என்றைக்காவது ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை உம்முடைய ஞானத்தை எனக்கு தந்தரும் ஆண்டவரே, எனக்கு நல்ல ஞானத்தை தந்தரும் ஆண்டவரே, உம்முடைய நீதியின் வழியில் இல்லாத ஏதோ ஒரு காரியமாக இருந்தாலும் அதை பகுத்தறியும் ஞானத்தை எனக்கு தந்தருமான ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இங்கு உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். இங்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார், அவர் கடிந்து கொள்வார் என்றுதான் சில இடங்களில் நீங்கள் நம் பரிசுத்த வேதாகமத்திலே பார்த்திருக்கலாம். ஆனால் இங்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தேவனிடத்தில் கேட்க கடவன், ஒருவரையும் அவர் கடிந்து கொள்வதில்லை என்று சொல்லுகிறார். ஞானத்துக்காக நீங்கள் கேட்கும்போது அங்கு அவர் கடிந்து கொள்வதில்லை. ஆனால் எங்கெல்லாம் பாவம் பெருகுகிறதோ, எங்கெல்லாம் தீமைகள் தலைவிரித்து ஆடுகிறதோ அங்கு அவர் கடிந்து கொள்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஒரு வசனத்துல கூட சொல்றாரு, உன்னை பகைப்பவனை நான் பகைப்பேன், உன்னை நேசிப்பவனை நான் நேசிப்பேன். ஆகவே அங்கு கடிந்து கொள்கிறார். நம்மளை பகைக்கிறவர்களை அவர் கடிந்து கொள்வார். அதனால் நாம் கவலைப்பட வேண்டாம், நாம் அவர்களை திட்ட வேண்டாம், அவர்களை காயப்படுத்த வேண்டாம். அவர்களை ஆண்டவர் பார்த்து விடுவார். ஆகவே நம் ஞானத்துக்காக கேட்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஞானத்திற்காக நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். எதை பற்றி ஞானம் வேண்டும்? குடும்பத்திலே சமரசமாக சந்தோஷமாக எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? அதற்குரிய ஞானத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை பள்ளி படிப்பிலே கல்லூரி படிப்பிலே படிக்கும் குழந்தைகளாக இருக்கிறார்களா? அவர்கள் அந்த கல்வி படிப்பிலே தேர்ச்சி பெறுவதற்கு ஞாபக சக்தி என்பது கண்டிப்பாக அந்த மாணவர்களுக்கு தேவை. அப்படிப்பட்ட ஞானத்தை நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கலாம். வேலை ஸ்தலத்திலே உங்களுடைய பாஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கணும், நல்ல வேலை செய்யணும், அப்படிப்பட்ட வேலையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்வது? அதற்கு நம்ம ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கலாம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் எங்கேயாவது ஊழியத்துக்கு செல்லும்போது கூட அங்குள்ள மக்களிடத்திலே அவர்களை காயப்படுத்தாமல் நம் ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுப்பதற்கு எத்தனை ஞானங்கள் வேணும்? ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். ஆண்டவர் அதற்கு பதில் தருவார். நமக்கு நல்ல ஞானத்தை தரும் பொழுது அந்த மக்களை காயப்படுத்தாமல் நம் ஆண்டவரை கொடுத்து சாட்சி கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஞானத்துக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஒரு ஜெபிப்போம். ஸ்தோத்திரகத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த தினவசனம் மூலியமாக அப்பா நீங்கள் ஞானத்துக்காக என்னிடம் கேளுங்கள் என்று சொல்லுகிறீர் ஆண்டவர். இந்த வசனத்து மூலியமாக அப்பா எங்கள் பரலோக ராஜாவே, அப்பா எங்களை அளவு கடந்து ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் பாவியாக இருந்தாலும் நீர் எங்களை அளவு கடந்து நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஞானத்துக்காக கேட்கும்போது நான் தருகிறேன் என்று நீ சொல்லுகிறீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரகத்தாவே துதிக்கிறோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்காக நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அவர்கள் ராஜ்யத்துக்காக நீதியை தேட வேண்டும் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஞானத்தை தந்தோம்னா நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, ஸ்தோத்திர கர்த்தாவே. இப்போ குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தி வருவதற்கு தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. அவர்கள் ஞானமாய் ஒழுக்கமாய் எங்கு சென்றாலும் அவர்கள் வளர்ந்திட தேவ கிருபை செய்யும் ஆண்டவர். அவர்கள் போக்கையும் வரத்தையும் நீர் ஆசீர்வாதையும் பலப்படுத்தும் ஆண்டவர். ஸ்தோத்திர கர்த்தாவே துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Now you're watching New Identity.